ஸோ ஒரு வாரமாக பார்த்தோன்னா நாங்கள் சைபர் செக்யூரிட்டி கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கோம். மண்டேலேருந்து இன்றைக்கி இட்ஸ் இஸ் த லாஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நான் சார் பற்றி சொல்லி ஆகணும். எங்களுக்கு இருக்கிறது பார்த்தோன்னா கூகுள் ட்ரைவ்ஸ் தான். ஆப்வியஸ்லி பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். லைக் எப்படி சொல்கிறது, சார் அப்படின்னு ஒரு ஃபியரே இல்லாமல் நல்லா பேசுகிறாரு. அந்த ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்னாலே பார்த்தோன்னா லைக் டவுட்ஸ் கேட்குறது, இல்லை என்ன சில்லி சில்லி டவுட்ஸு, லைக் சம்டைம்ஸ் பார்த்தோன்னா லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தோன்னா சார் ஏதாவது சொல்லாத்திட்டு வரோம் அப்படின்னு இல்லாமல் ஜாலியாக பேசிட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்க்கு இருந்தாங்கன்னா பார்த்தோன்னா ஒரு மாதிரி பெட்டராக இருந்தால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் சார் கிட்ட. அண்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே லைக் நான் சொன்ன மாதிரி நல்லா பேசுகிறாரு. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்தோன்னா லைக் ஹீஸ் மேக்கிங் அஸ் டு லேர்ன் லைக் நியூ திங்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காலி லினக்ஸில் பார்த்தோன்னா ஒரு ஐபி க்ரியேட் பண்ணி எங்களுக்கு பாஸ்வேர்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி லைக் இமீடியஸ் டு யூஸ் காலி லினக்ஸ். லைக் மேக்ஸிமம் விண்டோஸ் வச்சுருந்தாங்க, காலி லினக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண வச்சாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே பார்த்தோன்னா லைக் நியூ திங்ஸ் என்னென்னா பண்ண சொல்லுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஐபிஎஸ் எடுக்க சொல்லுவாங்க. அண்ட் பார்த்தோன்னா சம்டைம்ஸ் அந்த ஐபிஎஸ் பார்த்தோன்னா ப்ரீச் பண்ணுறது, அஃபென்சிவ் சைடில் என்ன பண்ணலாம், டிஃபென்ஸ் சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சொல்லிக் கொடுப்பாங்க. என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷனு. ஸோ அந்த என்கிரிப்ஷன் எப்படி ப்ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயம் பார்த்தோன்னா சொல்லிக் கொடுத்தாரு, டெக்னிக்கல் திங்ஸ் அப்படி இந்த மாதிரி விஷயத்தில். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்தோன்னா இஸ் லைக் கிரியேட்டிங் கவுட் குவிஸ் க்ரியேட் பண்ணுவார். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்தோன்னா ஒரு 2 to 3 கவுட் குவிசஸ் விளாடுவோம், ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஒரு ஃபன்காக இல்லைனா ஒரு காம்படேட்டிவாக விளையாட ஆரம்பித்தாங்க. பார்த்தோன்னா சின்ஸ் பார்த்தோன்னா அந்த கவுட் குவிஸ்னாலேயே பார்த்தோன்னா லேர்னிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் எவ்ரிடே இட் வாஸ் கிவிங் அஸ் 10 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் செக்யூரிட்டி கொடுத்துருந்தாரு. அண்ட் டுடே இஸ் த ஃபைனல் டே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 50 கொஷின்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அதெல்லாம் படித்து ஒரு எம்சிக்யூ டைப்பில் பார்த்தோன்னா வி ஹவ் ஆன்சர் த கொஷின்ஸ்லாம் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி நாங்கள் சப்மிட் பண்ணோம். ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னே தெரியாமல் இருந்த எங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடச்சிது. வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி, அஃபென்சிவ் என்ன பண்ணுவாங்க, டிஃபென்சிவ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயம் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபிஷிங் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்தோன்னா எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபிஷிங் குட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா லைக் ஐ வாஸ் ஒண்டரிங் எப்படி பார்த்தோன்னா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஈவன் லைக் கேவ் அஸ் டிஸ்க்ளைமர்ஸ், அதாவது இந்த மாதிரிலாம் லிங்க்ஸ் வந்துச்சுன்னு தொடாதீங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா தே கேன் டேக் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்டிவ் சைடில் பார்த்தோன்னா எப்படி இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இந்த கிளாஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். 1 வீக் பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி நல்லா ஒரு லேர்னிங் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இன்ட்ராக்டிவ் செஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.